வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊனா வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு சொல்லுவான். இதில் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், மக்கள் வரி பணத்தை அரசியல்வாதிகள் எப்படி வேணாலும் சொல்ல பண்ணலாம், கேட்க யார் இருக்கா? கேட்கணும், மனசாட்சி வேண்டும். எம்ஜிஆர்லாம் என்ன பண்ணுவார், அரசாங்கத்தில் வந்தவுடனே கார் கொடுத்தாங்க, பெரிய காரு வேணான்ட்டார். நான் என் அம்பாசடர்லேயே வச்சுக்கிறேன், எதுக்குப்பா காருக்கு, பெட்ரோல் யார் போடுவா, அவரே போடுவாங்க. இப்படி பெரிய ஆளுங்கள்லாம் சொந்த காரை கூட தான் தான் வச்சுக்குவாங்க. காங்கிரஸில் இந்த மந்திரிக்கு பூரா ரொம்ப அதுவாக இருந்தாங்க. அப்புறம் கருணாநிதி வந்தோடனே கொள்ளையடிக்க ஆரம்பித்தார். ஸ்டாலின் வந்தோடனே 2 கோடி காரு, அது மாதிரி 2 கோடி அவர் இதில் வருவார். கேட்டால் கார் இல்லை, அது என் பையன் காரு. பையனுக்கு BMW இருக்கா, அது லெஜெண்ட், ரெஜெண்டில் BMW தான் வாங்குவார். இப்போ விஜய் ஒரு அறிவு போட்டிருக்கார், ஊரான் வீட்டிலே ஏய பொட்டாட்டி கையேன்னு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும். மக்களுடைய வரிப்பணம் இது. மக்களுடைய வரிப்பணத்தில் எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு அனாவசிய 234 எம்எல்ஏக்கும் காருங்கிறீங்க? 90% பேர் கார் வச்சுருக்கான். அப்போ நீங்கள் அரசாங்கத்து பணத்தை எப்படி செலவு பண்ணுறீங்க? இதுக்கு ஆமா போடணுமா, உங்களுக்கு ஜாடு அடிக்கணுமா? தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடியவங்க நாங்கள். விஜய்னா ஆதரவு கொடுக்குறோம், விஜய்க்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா வேறு ஆள் இல்லை, எல்லாம் லாயக்கு இல்லாதவனாக இருக்கான் அரசியல்வாதின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் செய்கிற தப்பை சுட்டி காட்டணும்ல. ஒரு காரோடைய விலை என்ன, குறைஞ்சது 10 லட்சம். ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு கேட்குறாரு, காரை கொடுத்துட்டீங்க, இனோவா காரை கொடுங்கங்கிறாங்க. இனோவா கார்னா 20 லட்சம் 25 லட்சம். யார் பணம்? இதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? இது ஓட்டு போட்டு வந்துட்டிங்கன்னா உடனே மனசாட்சியெல்லாம் அடவு வச்சுட்டு கொடுப்பீங்களா? அதைத்தான் கேட்கணும். இப்போ உதயநிதிக்கு காரா, BMW கார் வச்சுருக்காரு. நீங்கள் கொடுத்த காரை வாங்கி என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். வீட்டில் காய்கறி வாங்குறதுக்கு நீங்கள் கொடுத்த காரை உபயோகப்படுத்த போகிறாங்க. இதில் நடக்குது. போலீஸில் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் 5-6 கார் இருக்கும். 5-6 காருக்கும் அரசாங்க பெட்ரோல், போலீஸ்காரங்க டிரைவரு, அந்த அலவன்ஸ் கொடுப்பாங்க, அதை இவங்களே வாங்கி எடுத்துக்குவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுற கார்லாம் இங்கே இருக்கும். அது மாதிரி இப்போ ஆகிப்போச்சா? எல்லா எம்எல்ஏக்களுக்கும் காருனா BMW வச்சுருக்கிற இவருக்கும் உதயநிதிக்கும் காரு, 1020 கோடி ஊழல் செஞ்ச KNருக்கும் காரா? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது போக பரவாயில்ல, கார் போக 1 லட்சம் ரூபா மாதம் சம்பளமே 1 லட்சம். சிக்கன நடவடிக்கை எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி போய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, சிக்கன நடவடிக்கை எடுக்கணும். எல்லா அரசாங்கமும் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் கூட சிக்கன நடவடிக்கைன்னு கொண்டு வருவாங்க, அனாவசியமான செலவுகளை தவிர்க்கணும்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா மந்திரிகளுக்கும் காருங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அது பாருங்கள், 75,000 மாதம், 25,000 உதவியாளருக்கு சம்பளம். அந்த உதவியாளர் சம்பளம்ன்ட்டு இவன் யாரையாச்சும் வீட்டில் இருக்கிறவனே ஒருத்தர் பேரை போட்டு 25,000 வாங்கிடுவான். எவனும் உதவியாளர் வைக்க மாட்டான். அதில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் இருக்கான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு அவங்களே அதிர்ச்சியில் இருக்கான். ஸ்டாலினே செய்ய பயந்த விஷயம் அது. நீங்கள் வந்துக்கிட்டு யாருக்கு கொடுக்கணும்? நியாயமாக என்ன தெரியுமா? மந்திரி சம்பாதிக்காமல், எம்எல்ஏ சம்பாதிக்காமல் இருக்கணும். அவனுக்கு தேவைகளை கொடுத்துட்டா செய்ய மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் செய்ய வேண்டிய விஷயம். அப்படி நம்புகிற மாதிரியா இருக்கான் எம்எல்ஏ? உங்கள் தாவேக்கா எம்எல்ஏக்களில் சில பேர் கார் இல்லை, ஆட்டோவில் வரான். அதில் உங்கள் எம்எல்ஏவே சொல்லியிருக்காரு, மூஞ்சில் அடித்த மாதிரி, எனக்கு கார் தேவையில்லை, நான் ஆட்டோவிலே வருவேன்னு. அப்படி இருக்கணுமையா? மக்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, பப்ளிக் சர்வெண்ட்டு நீங்கள் தான். நான்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்திருக்கேன், பப்ளிக் சர்வெண்ட்டு வரல. பப்ளிக் சர்வெண்ட்டாக நான் விரும்பலை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆட்சியில் ஒரு பதவியில் இருக்கலாம் நாங்கள் விரும்பலை. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நடுநிலைத்தன்மையை வச்சுருக்கோம். அதனால் நேதாஜி மக்கள் கட்சி இயக்கம் கடுமையாக கண்டிக்கிறது.
ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் கார் என்பதை அரசாங்க பணத்தை செலவு செய்யும் போது மனசாட்சி உறுத்தணும். ஒரு பைசாவு கூட அதிகமாக, அதுவும் ஒரு லட்சம் ரூபா மாதம், அவனுக்கு சம்பளம் 1 லட்சம், இது 1 லட்சம், ஒரு கார் எம்எல்ஏக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா தேவை. 90% கார் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க பிரேமலதா. இதெல்லாம் தேவையா அப்படின்னு இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே வர்றவங்களுக்கு ஒரு 90%க்கு வந்து எல்லாருக்குமே வண்டி இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. புதிதாக வந்த தாவேக்கா இது போன்ற ஒரு தாவேக்கால நிறைய பேருக்கு இல்லை, அது தெரியுது, ஒரு சிலருக்கு இல்லை. பட் இதனால் வந்து ஒரு 150 கோடி ரூபாய் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி விவசாயிகள், நான் இப்போ கிராஸ் பண்ணி வர எல்லா விவசாயிகள் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க முழு கடன் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், நீங்கள் மட்டும்தான் அதை பற்றி. இந்த பணத்தில் விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கான். அந்த அம்மா உருப்படியாக அப்போ தான் பேசியிருக்காங்க, பாராட்டுறான் பிரேமலதாவை. மக்கள் பணம் இல்லை, விவசாய கடனையாச்சும் தள்ளுபடி பண்ணியிருக்காம 10 லட்சம் போட்டிங்கன்னா எவ்வளவு? 237 கார். அது எத்தனை கார் இது பண்ண போகுது? உருப்படியாக போக போகுது. இனி எல்லாரும் பெட்ரோல் இவங்க கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறதுல இனியும் திமுக காரெல்லாம் 59-60 எம்எல்ஏ, அதிமுக காரில் ஒரு 47 எம்எல்ஏ, பாதி எம்எல்ஏக்களுக்கு மேலே கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். கோடீஸ்வரனாக இருக்கான். அஃபிடவிட் எடுத்து பாருங்கள், எலெக்ஷன் அஃபிடவிட்டில் ஒவ்வொருத்தருடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு. அவனுக்கெல்லாம் நீங்கள் போய் அரசாங்க செலவில் மக்கள் வரி பணத்தில் கார் கொடுக்கணுமா? கொடுப்பீங்களா நீங்கள்? அதனால் நிச்சயமாக சொல்கிறேன், இது தவறாக எடுத்த முடிவு. விஜய் அவர்கள் தாவேக்கா ஆட்சிக்கு நான் விர்ச்சுவல் வேல்யூஸ்கெல்லாம் சொல்லிடுறேன். நான் விஜய்க்கு சப்போர்ட் ஆரம்பத்திலேருந்து பண்ணியிருக்கோம். விஜய்க்கு ஆதரவாக பேசுனதுக்காக ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கோம். அதில் அவங்க காப்பாற்றலை. அப்போ திமுக போட்ட 3 வழக்குகளும் என் மேலே இன்னமும் இருக்குது. நான் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன், என் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த உதவியும் இவர்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அவங்க செய்யலைங்கிறத பற்றி எனக்கு கவலையே படலை. ஆனால் விர்ச்சுவல் வேல்யூஸ்க்கு சொல்கிறேன், கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறது எண்ணத்தில் நான் சொல்லலை. அதை உண்மையிலேயே மக்கள் மேலே உள்ள மக்கள் வரி பணத்தை அப்படி சூறையாடக்கூடாது. இதற்கு கடுமையான கண்டனத்தை எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக தாவேக்காவின் ஆட்சிக்கு இந்த முடிவை எடுத்த முதலமைச்சர் விஜய்க்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் சொல்லியிருக்காரு, யார், நம்ம டிடிவி தினகரன், இதெல்லாம் மக்கள் பணத்தை இப்படி சூறையாடலாம் மாதிரி இவ்வளோ பணத்தை போய் கார் வாங்கி கொடுக்குறாங்க அங்கே. கரெக்டு. அவர் மந்திரி என்ன சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு மந்திரி அங்கேருந்து தாவேக்காவுக்கு தாவிட்டார். அவர் சொல்கிறார், என்கிட்ட 3-4 கார் இருக்குது, இதையும் வச்சுக்குவேங்கிறார். அது என்னத்தை சொல்கிறது? அதனால் எல்லோருக்கும் கார் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம். அப்புறம் இதெல்லாம் காரெல்லாம் அப்போ கொடுத்துட்டு வரோம். இது வரும்போது இப்போ விஜய் வந்து அந்த ஒவ்வொரு இடமாக வந்து கும்பிட்றாரு. இன்றைக்கி டிஷர்ட்டு வரல, லீவு. அன்றைக்கி கொஞ்ச நேரம் ஏதோ இந்தியா டுடேக்கு ஓப்பனிங் போனோன்னே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றியவரே, சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கிறவரே சபைக்கு வரவில்லைன்னாரு. இன்றைக்கி பூரா டிஷர்ட்டு வரல, இது பாடிடால் வரல, உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ விஜய் வந்து அப்படியே ஒவ்வொன்றா கும்பிட்டா சேர்பாவும் நான் கும்பிட்றாரு. திரும்பி நின்றுக்கிட்டு கும்பிட்றாரு. திமுக காரன் இப்போ எம்எல்ஏக்கள் பூரா மாறிட்டாங்க. கார் கிடைக்கிது, இது கிடைக்கிது. உங்களுக்கு வச்சுக்கோங்கப்பா, நீங்கள் மக்கள் வரி பணத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து எதை செஞ்சாலும் உங்கள் சொந்த பணத்தில் செய்யுங்க. அது மக்கள் வரி பணத்தில் இந்த மாதிரி இதாக செயல்படுவதை 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் நீங்களும் கடனில் தள்ள போகிறீங்களாங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் லஞ்சம் வாங்காமல் மிச்சப்படுத்துகிறீங்க, ரைட்டு, அதுக்கு பாராட்டுறோம். அதே சமயத்தில் இந்த மாதிரி இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமே. அதனால் எங்களுடைய கடுமையான கண்டனத்தை மற்ற கட்சி தலைவர்கள் பிரேமலதா டிடிவி தினகரன் செஞ்சது மாதிரி நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது நல்ல முடிவல்ல, பகுத்தறிவு சார்ந்த முடிவல்ல. அப்புறம் பிசையானந்து சொல்லிட்டார், இனி திமுக ஆட்சியாக வராது. இனி நீங்கள் கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக்கிறோம். கரெக்ட். இனி திமுகவில் தான் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு, நாங்கள் அரசியல்வாதி இல்லைப்பா, மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறவங்க. அப்போ பிசையானந்து உங்களுக்கு கார் வந்ததுன்னா எனக்கு கார் வேணாம்னு சொல்லுங்கள்,
எனக்குன்னு ஒரு கார் இருக்குது, அதில் வந்துக்கிறேன், இல்லை ஆட்டோவில் வந்துக்கிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் மக்களுக்கான பிரதிநிதி தானே, நாங்கள் ஒன்றும் அரசியல்வாதிகள் இல்லை அப்படின்னு சொன்னீங்களே. அதனால் இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் தலைவர்கள் காமராஜர் ஆரம்பித்து எல்லாருமே எளிமையாக வாழ்ந்தவங்க இருக்காங்க. எம்எல்ஏக்கெல்லாம் எளிமையாக வாழ்ந்துருக்காங்க. ஒரு எம்எல்ஏ சொன்னபடி இதில் வாங்க. அதனால் திமுக ஆட்சி வராது, அது தெரியும். ஆனால் திமுக ஆட்சி வரலனாலும் திமுக தலைவர்களை தூக்கி பிடிக்கிறீங்களே. கருணாநிதி தென்னாட்டு பெருநாச்சான்னு வர்ணிக்கிறீங்களே உங்கள் கட்சிக்காரவங்களே. அவன் தான் ஊருக்கு செலவச்சான், பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் பேர் வச்சான். இதுக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் கருணாநிதினு கொண்டு வந்தான். நீங்களும் கருணாநிதி புகழ்பாடுகிறீர்களே. அதனால் இது தமிழ்நாட்டு தென்னிந்தியாவில் உதித்த சூரியன்கிறீங்களே. அவங்களே பெறுவாங்க. அவங்களே பெருநாச்சாரம் அவங்கள வார்த்தைலாம் அவங்களே சொல்லலை, உங்கள் கட்சி மந்திரிக்கே சொல்கிறாங்க கருணாநிதி. அதனால் போக போக உங்களுடைய இது பக்கா திமுகவை மாறிட்டு இருக்கீங்க. நேற்றே சொல்லிட்டேன், தாவேக்காங்கிறத திமுகன்னு மாற்றுங்க. அதனால் திமுக ஆட்சிக்கு வராது. ஆனால் திமுக தலைவர்களை நீங்களே தூக்கி பிடிப்பீர்கள் போலத்தான் மக்களுக்கு தெரிகிறது. விஜய் எல்லாரையும் கும்பிட்றது ஒரு நல்ல விஷயம். இதுவரை எந்த முதலமைச்சரும் அந்த மாதிரி கும்பிட்டதே இல்லை. அதுக்கு எதிர்மறையாக கும்பிடலனாலும் எந்திரிச்சாச்சு நிற்கணும். எந்திரிச்சு நிற்கலைனாலும் உட்காந்துக்கிட்டே கும்பிடணும். அதை செய்வதற்கு துப்பில்லை உதயநிதிக்கு. அதனால் இன்றைக்கி மற்றவங்கள்லாம் உதயநிதி இல்லைன்னு தெரிஞ்சுன்னா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க திமுகக்காரர்கள் அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. அப்புறம் பெரம்பூரில் உலகத்தரம் வாய்ந்த ஆஸ்பத்திரி 300 கோடி ஆஸ்பத்திரிக்குன்னா வரவேற்போம். ஆஸ்பத்திரி மக்களுடைய இதுக்காகத்தானே. ஆனால் அதை பெரம்பூரில் வச்சுருக்க வேணாம். எல்லாம் அவங்கவுங்க தொகுதி வச்சுட்டிங்கன்னா மற்றவங்க தொகுதி எப்படி? சுப்பிரமணியம் அப்படி தான் சொன்னார். என்னென்னு கேட்டிங்கன்னா சைதாப்பேட்டையில் வச்சுட்டார் அவர் தொகுதி கிண்டி, அந்த சைதாப்பேட்டை. பெரிய ஒரு எம்எல்ஏக்கள் தான் எல்லா மக்களையும் உங்கள் மக்களாக பார்க்கணும். நீங்கள் நிற்கிற தொகுதியில் வந்துக்கிட்டு அந்த தொகுதி மக்களுக்கு மட்டும் செய்யணுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கணும். சரி, ஏதோ பெரம்பூரில் வச்சிங்களோ எங்கே வச்சிங்களோ 300 கோடி ஆஸ்பத்திரி வைக்கிறது நல்ல விஷயம். அதை எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடத்துல வைத்திருக்கலாம். மக்களின் தேவை கருதி வைத்திருக்கலாம். நம்ம நின்ன தொகுதிங்கிறதுக்காக வச்சுருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது அமித்ஷா தென்மண்டலத்தில் முதல்வர்கள் கூட்டம் நடத்துகிறார். அந்த தென்மண்டலத்துக்கு அந்த கூட்டத்துக்கு தலைவர் அமித்ஷா, துணைத் தலைவர் யாருன்னா விஜயை போட்டாங்க. பாருங்கள், நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அமித்ஷா பாஜகவை சேர்ந்தவர். மாநில முதல்வர்கள் மாநாடு நடக்குது. யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? அவங்க மந்திரி சபையில் ஆதரவு கொடுக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். கொடுத்தாங்களா? இல்லை. தெலுங்கானாவில் காங்கிரஸ் மந்திரி சபை, கர்நாடகாவில் காங்கிரஸ் மந்திரி சபை, கேரளாவில் காங்கிரஸ். ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு கொடுக்காத அந்தஸ்தை விஜய்க்கு கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? ஊழலுக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு, எல்லாத்தையும் ஊழல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில். அப்போ எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. இதை உபயோகிச்சுக்கோங்க. அவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், இப்போதைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருங்க. பிஜேபிங்கிறத தூக்கி போட்டுருங்க. அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் அவங்ககிட்ட உதவி வாங்கலாம். நிர்மலா சீதாராமன் உங்களை வேறு ஒரு முதலமைச்சராக பார்க்கலையே. என்ன சொன்னாங்க? 4000 கோடி கொடுத்தோம் அந்த இதுக்கு, சென்னை இதுக்கு. அதில் கணக்கு கொடுத்தா 90 கோடிக்கு தான் கொடுத்தாங்க, 3800 கொடுக்கல கோடிக்கு. நாங்கள் இவர்கள் ஆட்சி செய்யும்போது இவர்களுக்கு உதவி செய்யாதது காரணமே கொள்ளையடிச்சிருவாங்கன்னு தான். இப்போ விஜய் வந்திருக்காரு, எவ்வளோ பணம் நானும் கொடுப்போம் அப்படின்னு ஒரு மேலே நம்பிக்கையாக பேசுனாங்க. அதனால் மத்திய அரசாங்கம் தோழமை இதோடு நடந்துக்கிறாங்க. நீங்களும் அதை உபயோகப்படுத்திக்கங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது. பிஜேபி எல்லாம் தூக்கி போட்டுருக்காங்க அந்த கட்சிங்கிறத. ஒரு 2-3 வருஷத்துக்கு நீ அவங்க தான் இப்போ ஆட்சி. அதனால் என்னென்ன திட்டம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. செலவு மத்திய அரசாங்கம் கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கோங்க. சந்திரபாபு நாயுடு அதை தான் வெளியிலே தெரியாது. இன்றைக்கி ஏர்போர்ட் கட்டுறாரு, ஆந்திரா அதுக்கு கட்டியிருக்காரு, அவ்வளவு நவீனமாக கட்டியிருக்காரு. தேவையான பண உதவியெல்லாம் மத்திய அரசாங்கத்திட்டமிருந்து வாங்கிக்கிறாங்க. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள் விஜய் அப்படிங்கிறது விஜய்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அடுத்த செய்தி. நாங்கள் எப்போவும் விஜய்க்கு சப்போர்ட். நாங்கள் எதையும் எதிர்பார்த்து பணத்தை எதிர்பார்க்கலை, பதவி எதிர்பார்க்கலை, எதையுமே எதிர்பார்க்கலை. ஜெயிலுக்கே போயிட்டு வந்தோம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன்.
ஜட்ஜு எங்களை கேட்குறாங்க, ஒரு ஜட்ஜை நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ண பேசலாம்னு கோர்ட்லேயே கேட்டார் என்கிட்ட ஜட்ஜு. சொல்லியிருக்கலாம், ஜட்ஜு தவறு செய்யும்போது நாங்கள் சுட்டி காட்டுவதில் தவறில்லை, ஜட்ஜாக இருந்தால் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாமான்னு கேட்டிருப்பேன் நான். சரி, நமக்கு இது சரியா நான் எதிர்த்து பேசுகிறவங்க தாவேக்கா வக்கீல், அவர் எனக்கு எதிராக பேசுகிறார். தாவேக்கா வக்கீல், நீங்கள் இப்போ கேளுங்க அவர் என்ன பேசுனாருங்க. நான் என்ன பேசுனேன்ப்பா, நம்ம அதை தான் கரூரில் நடந்ததில் நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தப்புன்னு தானே சொன்னேன், அதைத்தான் சொன்னேன். அது அவங்களுக்கு தாவேக்கா அரசாங்க வழக்கறிஞர் எதிராக பேசினார். அதனால் உங்கள்கிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல, பதவியை எதிர்பார்க்கவில்லை, பணத்தை எதிர்பார்க்கவில்லை. மக்களுக்கு நல்லாட்சியை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நான் உண்மையை பேசினேன். நீங்கள் எந்த சலுகைகளும் எங்களுக்கு செய்ய வேண்டிய மாட்டீர்கள்ங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அதனால் நாட்டுக்கு நல்லது நடந்தால் சரி, எனக்கு கெட்டது நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். விஜய சபரீசனே பாராட்டிட்டார். யார் பண்ணுறா? ஜி ஸ்கொயருக்கு ஒரு டம்மி வேலை போட்டு வச்சுருக்காங்க எம்டின்னு. அந்த எம்டி பாராட்டுறாரு விஜயை. அப்போ யார் பாராட்டாங்கன்னு அர்த்தம்? ஜி ஸ்கொயரை பாராட்டினாங்க, சபரீசன் சொல்லாமல் அவர் வாய்த்தால் பாரா. அவங்க மாமனாரை விட்டார். அண்ணன் சொல்கிறாரு, உடனே கிடச்சிருது அப்ரூவல்லாம், செலவு பண்ணாமல் கிடச்சிருது, இது நல்ல மாதிரி முன்மாதிரி அப்படின்னு அந்த எம்டியை பேசுகிறார். அப்போ சபரீசன் சொல்லித்தான் பேசுகிறார். அவங்க மாமனார் காலத்தில் இந்த சிஎம்டியில் வாங்குறதா இருந்தால் அந்த சேகர் பாபு அதிலிருந்து 27% ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்ட்டி ஃபண்டு, 140 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மந்திரி ஃபண்டு, அதுக்கப்புறம் மீதி இவங்களுக்கு சிஎம்டிஏக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டு, அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டு அப்படின்ட்டு எப்படி ஒரு ஃப்ளாட்டு 2 ஃப்ளாட்டுக்கான செலவை வாங்கிடுவான். இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ ஜி ஸ்கொயர் இப்போ சபரீசனே பார்க்குறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நம்ம ஆட்சி இருக்கும்போதே நம்ம லஞ்சம் கொடுத்தோம், நம்ம மாமனார் ஆட்சி இருக்கும்போதே சேகர்பாபுக்கு ஜி ஸ்கொயருக்கு லஞ்சம் தானே கொடுத்தோம், இப்போ லஞ்சம் இல்லாமல் அப்ரூவல் வந்துடுதுன்னு பார்த்து அவரை அவங்க எம்டியை கூப்பிட்டு பாராட்டு பண்ணிட்டார். எம்டி அவங்க எம்டிங்கிற இதில் ஜி ஸ்கொயர் சார்பில் பாராட்டு பத்திரம் வாசித்து விட்டார்கள். அடுத்தது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம். தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நிறைய பேர் செத்தாங்க. அதுக்குன்னு ஒரு கமிஷனை போட்டாங்க, நீதிபதி அருணா ஜெகதீசன் கமிஷன். அந்த அருணா ஜெகதீசன் என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பிட்டு ஒரு நிறைய பேர் சொல்லி அந்த அதிகாரிகளெல்லாம் நடவடிக்கை எடுங்கன்னா. ஸ்டாலின் அருணா ஜெகதீசனை காட்டு போஸ்ட் கொடுத்தாரு. அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்டை வாங்கியிருக்கேன். அதில் உங்கள் 20 பேரோ 30 பேரோ உங்கள் போலீஸ் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கன்னாங்க. இவருக்கு போய் குப்பையில் போட்டார், சும்மா ஏமாத்துறதுக்காக, நம்மளெல்லாம் ஏமாத்துறதுக்காக. அது நம்ம யாரெல்லாம் கேட்டதுக்கு. அது தூத்துக்குடி சம்பவம் அது என்கொயரி போட்டிருக்கேன்ப்பா, அறிக்கை வரட்டோன்னாரு. அறிக்கை வந்துச்சு. அதில் யாரை தண்டிக்கணுன்னாங்களோ அவங்களுக்கு பூரா ப்ரமோஷன் கொடுத்தாரு ஸ்டாலின். பதவி உயர்வு எல்லாருக்கும் அதிசயம் காவல்துறையில். என்ன அது நம்ம நினச்சோம், இது சொல்லிடுச்சு, உண்மை கண்டறியும் குழுன்னு போட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு, எல்லாருக்கும் பதவி கொடுக்குறாங்களே, ப்ரமோஷன் கொடுக்குறாங்களேன்னா. அதே மாதிரி ஆறுமுகசாமி கமிஷன் சசிகலா மேலே, அது ஜெயலலிதா சாவில் மர்மம்னாங்க. அவங்க ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போதே போட்டார் கமிஷனு ஆறுமுகசாமின்னு. அவர் சொல்லிட்டார், சசிகலாவை போலீஸை வச்சு விசாரிக்கணும், இதெல்லாம் மர்மம் இருக்குன்ட்டார். ஸ்டாலின் போஸ்ட் கொடுத்தாரு, அதையும் அப்படி வாங்கி ஆறுமுகசாமியோட தூக்கி குப்பை தொட்டில் போட்டார். முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் முதலமைச்சர் வந்தோன்னா முதல்ல ஜெயலலிதா மரணத்தை பற்றி தான் விசாரிப்பேன்னாரு. அது கடைசி மரணத்தை அதையும் தூக்கி குப்பையில் போட்டார். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட்டு இந்த அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி சம்பவம் எடுத்தாங்களே, அது விஷயமாக என்ன விசாரிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அதை ஸ்டாலின்கிட்ட கேட்கணும். தூக்கி குப்பத்தொட்டில் போட்டது ஸ்டாலின் ஆச்சே, இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா. அதனால் இப்போ கேட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தூக்கி எல்லாத்தையும் மறுபடியும் கைது பண்ண போடுறாங்களா, ப்ரமோஷன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க போடுறாங்களா, இல்லை சசிகலா மேட்டரில் எதுவும் நடக்க போகுதா? எல்லாம் அரசியல்வாதிகள்ப்பா, எல்லாம் ஒன்றை காப்பாற்றிட்டு தான் போவாங்க. அதனால் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. விஜய் இதில் நடவடிக்கை எடுப்பார். ஆனால் இதில் நடவடிக்கை எடுக்கிறாரோ இல்லையோ, இன்னொரு விஷயத்தில் நடவடிக்கை எடுப்பேன்ட்டார்.
நிறைய ஆதாரம் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு அப்படிங்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. என்ன ஆதாரம்? ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களே கேட்குறாங்க நிருபர்கள். நிறைய ஆதாரம், 3 ஆதாரம் கிடச்சிருக்கு. உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுப்பேன். நீங்கள் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுங்க. நான் கேட்குறது என்னென்ன, விஜய்க்கு அத்தனை மந்திரிங்க சொத்துக்களை பூரா பறித்து எல்லார் மேலேயும் கேஸை போட்டு சொத்துக்களை பூரா பறித்து நாட்டு கடனை அடைக்கணும். இல்லைன்னா மக்களுக்கு அந்த கொள்ளையடித்த பணத்தில் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாச்சும் செய்யுங்க. இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நிறைய நம்பிக்கை வச்சுருக்கோம். 1000 கோடி ஆச்சு நேரு மேலே. அப்போதே லெட்டர் எழுதுனா 247 பக்கம்னாங்க. டிஜிபிக்கு எழுதுனாங்க இடி. இவர் மீது 1700 கோடி இருக்குது, எஃப்ஐஆர் போடுங்கன்னாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க. விஜய் ஆட்சி வந்து ஒன்றுமே நடக்கலையா? 1720 ஆதாரம் எங்கிட்ட இருக்குங்கிறீங்க. அந்த ஆதாரம்லாம் என்னாச்சு? எஃப்ஐஆர் போடுவீங்க, கைதே பண்ணலையா? அப்போ இந்த ஆதாரமும் அப்படி தானே போகும். எஃப்ஐஆர் போடுவீங்க, கைது பண்ணுவீங்களோ ஒன்றுமோ தெரியலை. அதனால் விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் கொள்ளையடித்த பணத்தை மீட்காமல் விடமாட்டோம். எத்தனை வழக்கு வேணாலும் போடுறதுக்கு தயாராக இருக்கோம் நாங்கள். கொள்ளையடித்த பணத்தை இவங்கிட்டிருந்து மீட்கலைன்னா அப்புறம் யாராக இருந்தாலும் அவர்கள் பதவியில் இருப்ப தகுதியற்றவர்கள்ங்கிறது தான் எங்களுடைய கருத்து, யாராக இருந்தாலும். அதனால் அத்தனையும் மீட்டு கொடுங்கள் மிஸ்டர் விஜய். உங்களுக்கு கோடி புண்ணியம், இந்த நாட்டு கடனும் அடிபடும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து இன்றைக்கி ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்க? பவர் சென்டர் திரிஷான்னு போட்டிருக்காங்க. என்ன பவர் சென்டர் திரிஷான்னு அவங்க சொல்கிறாங்க. அன்னைக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு திரிஷா வந்தது தற்சயமாக வரல, தற்செயலாக வரல. அது முதலே திட்டம் போட்டு வந்தாங்க. முதல் வரிசையில் உட்கார வச்சுருக்காங்க. அதுவும் அந்த ஆரஞ்சு, வெள்ளை, பச்சைங்கிற தேசிய கொடி மாதிரி திரிஷா ஆரஞ்சு கலரில் சேலையை கட்டி வெள்ளை கலரில் எஸ்சி சந்திரசேகர பேண்ட்டு சட்டை போட வச்சு விஜய் அம்மாவை வந்து பச்சை கலர் சேலையை கட்டி இந்திய கொடையை வந்து ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. விஜய் சொல்லாமல் இவ்வளோ முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை எழுதுகிறாங்க. எழுதிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பவர் சென்டருங்கிறது தமிழ்நாட்டில் வழக்கமாக போச்சே, திருப்பி பவர் சென்டர் வந்துடுமோன்னு பயப்படுறோம் அப்படின்னு. இப்போ காமராஜர் இருந்தார், அப்போ பார்த்தீங்கன்னா பவர் சென்டரே இல்லை. அவங்க அம்மா இதில் வயக்காட்டில் களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் தான் நேரு வந்து ஒரு மேலே ரொம்ப நல்ல எண்ணம் வந்துருச்சு. நேரு வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே சுற்றி பார்த்தார் தமிழ்நாடுக்கு வந்து காமராஜரை கூட்டிகிட்டு. அவர் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க என்னாரு. என்னென்னா எங்கள் அம்மா வயக்காட்டில் களை எடுக்கிறாங்க, கொஞ்சம் காப்பாற்றி பார்க்கணும், உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அப்படியே நேரு அசந்துட்டார். ஏன்னா ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர், இவங்க அம்மா போய் கடை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அம்மானு கூப்பிட்டாரு. அவங்க அங்கேருந்து வயக்காட்டிலேருந்து வந்தாங்க. என்னப்பாண்ணா, இவர் தான்மா பிரதமர் இருந்தாங்க. அப்போ இவர்கிட்ட பிரதமர்கிட்ட இவர் தான் எங்கள் அம்மா. அசந்துட்டார். இப்படி இருந்தது பவர் சென்டர் இல்லாமல். அதே அண்ணாதுரை இருந்தார், ஒரு பவர் சென்டர். அதுக்கப்புறம் நாடு கெட்டு போச்சு. கருணாநிதி வந்தால் குடும்பமே பவர் சென்டர். 3வது மனைவி ஒரு பவர் சென்டரு, 2வது மனைவி ஒரு பவர் சென்டரு, பசங்க பூரா ஒரு பவர் சென்டரு, பொண்ணுங்க நாடே குட்டிச்சவராக்குனதுக்கு அதுதான். எம்ஜிஆர் வந்தார், அண்ணன் பசங்கள்லேருந்து யாரையும் தலையிட விடலை. ஜெயலலிதா இருந்தாங்க, வாங்கன்னு கட்சியில் சேருனார், கொள்கை பரப்பு செயலாளர்னார், போய் கேன்வாஸ் பண்ணினார். ஆனால் 1984 அப்புறம் சிகிச்சை அமெரிக்காவில் முடிச்சோன்னா ஜெயலலிதாவையும் தள்ளி வைத்தார். பவர் சென்டர் அவங்க இல்லை, ஜெயலலிதா சொல்கிறதுலாம் நடக்கலை இங்கே. அப்படி தான் அவர் இருந்தார். ஆனால் ஜெயலலிதா வந்த உடனே சசிகலாவை கொண்டாந்து பவர் சென்டர் அப்படின்னு கொண்டாந்து வச்சுட்டாங்க. இப்போ எல்லோரும் பயம் என்னென்னா, அது அவங்க பர்சனல் மேட்டர் போகட்டும். ஒரு சுதந்திர தின விழாவுக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி
நாளைக்கு மறுபடியும் ஒரு பவர் சென்டர் வந்துடுவோங்கிற பயம் அனைவர்கிட்டையும் இருக்குது. அது ஜூனியர் உடனே எழுதுகிறாங்க. அதை மக்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, நாட்டு நடப்பு இதுதான். நமக்கு அரசியல் யாருக்குமே சப்போர்ட்டு யாருக்கும் இல்லை. நல்லது செய்தால் பாராட்டுவோம், கெட்டது செய்தால் சுட்டி காட்டுவோம். அந்த எண்ணத்தில் தான் இதையும் சுட்டி காட்டுகிறோம். பவர் சென்டர் என்பது தமிழ்நாட்டுக்கு தாங்காது. இன்னமே எந்த பவர் சென்டர் வரக்கூடாது. ஆட்சி எவ்வளவு நல்லா நடந்தாலும் இது போன்ற ஒரு சில நிகழ்வுகள் நடந்தால் அது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய கெட்டவராகிவிடும். அதனால் இன்னொரு பவர் சென்டர் வேண்டவே வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையாக வைக்க விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.